குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஒரு வழக்கறிஞராக இருந்து எனக்கு என்ன தனிப்பட்ட முறையில் நான் ஒரு சாதாரண வழக்கறிஞராக இருந்த என்னை இந்த தமிழகத்தில் அனைவருக்கும் தெரியும் அடையாளமாக என்னை மாற்றியது கேப்டன் அவர்கள்தான். எனக்கு சாதாரணமான வழக்கறிஞரை மத்திய அரசு வழக்கறிஞராக எனக்கு பெற்றுத்தந்து என்னை சமுதாயத்தில் எனக்கு ஒரு அந்தஸ்தை ஏற்படுத்தினார். இப்படி வழக்கறிஞராக இருக்கின்ற என்னோட தனிப்பட்ட முறையில் எனக்கு செய்யும் பொழுது ஒவ்வொரு மக்களுக்கும் இது போன்று பல விஷயங்களை கேப்டன் அவர்கள் செய்துதான் இருக்கின்றார். அதற்கு தான் இன்றும் அவருடைய நினைவு நாளில் அன்று இறப்பின் போது வந்த அதே கூட்டம் இன்றும் சாறை சாறையாக வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இதில் ஒரு வருத்தத்தக்க விஷயம் என்னவென்றால், கேப்டன் அவர்கள் சாறை சாறையாக வருவதை காவல்துறைகள் சில இடங்களில் தடுத்து நிறுத்தியதால் கொஞ்சம் சில மக்கள் வர சிரமப்படுகிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். கேப்டன் இருந்திருந்தால் கண்டிப்பாக கேப்டன் சிஎம் தான். இன்னைக்கு மக்கள் மனசுல வாழ சிஎம். ஆனால் சிஎம்மாக இருந்தார்னா ஊழல், லஞ்சம், லாவண்யம் ஒரு விஷயமும் இருக்காது. ஏன் இந்தியாவிற்கு முன்முதாரண மாநிலமாக தமிழகம் இருந்திருக்கும். இந்தியாவுக்கு மட்டுமல்ல, உலகத்திலே என்னவென்று எடுத்து காட்டுகின்ற அளவிற்கு கேப்டன் அவர்கள் மாற்றி இருப்பார். ஏனென்றால் அவர் வைத்திருந்த திட்டங்கள் ஏராளமான திட்டங்கள், அதாவது சாதாரணமாக ஒருவர் கொடுக்கின்ற திட்டம் அல்ல. இன்றைக்கு அவர் போட்ட அந்த வீடு தேடி வரும் விஷயம் பல மாநிலங்கள் இன்று செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. ஆனால் கேப்டன் கொண்டு வந்த திட்டங்கள் எவ்வளவோ திட்டங்கள், அந்த திட்டங்கள் அனைத்தையும் செயல்படுத்தி முதலாவதாக நேர்மையான அரசியலையும் ஊழலற்ற அரசியலும் உடனுக்குடன் எந்த விஷயம் வந்தாலும் கேட்கின்ற அரசியலை அவர் செய்திருப்பார் என்பதை அனைத்தரமாக சொல்கிறேன். இந்த ஒரு விஷயம் தேசிய முற்போக்கு பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பெரிய இழப்பு தான் மேடம். ஏன்னா தானம், தர்மம், அன்னதானம் இதெல்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது. மாற்றுத்திறனாளிக்கு பல வடிவங்களை உதவி செய்தவர், ஏழை இளைஞர்களுக்கு உதவி செய்தவர். அதாவது படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கம்ப்யூட்டர்லாம் கொடுத்து செய்து இலவசம் சொன்ன ஒரே ஆள் கேப்டன் மட்டும்தான். இன்றைக்கும் எத்தனையோ தலைவர் தமிழ்நாட்டில் இருந்து இறந்த பின்பு கூட இன்றைக்கி கடவுளாக வாழ்ந்து ஒரே ஆள் தலைவர் கேப்டன் மட்டும்தான். ஏன்னா இன்றைக்கி அன்னதானம்னா எப்படி பண்ணணும், அவர் இறந்த கோயில் மாதிரி இன்றைக்கி அன்னதானம் பண்ணிக்கிற ஒரே இடம் கேப்டனுடைய ஆலயம் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. புரட்சித் தலைவர் இருந்தாங்க, கலைஞர் வாழ்ந்தாங்க. அந்த புண்ணிய பூமியில் கேப்டன் எங்களோட இருந்தார். அவ்வளோட நாங்கள் இருந்தோன்றது தான் மிக பெருமையாக கருதி வாழ்ந்துக்கிறோம். ஏன்னா அவர் கேப்டன் செய்தது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. நான் பணம் சம்பாதிச்சா எப்படி செய்யணும், தான தர்மம் எப்படி செய்யணும், இளைஞர்களுக்கு எப்படி செய்யணும், வேலைவாய்ப்பு எப்படி கொடுக்கணும், இதெல்லாம் சொல்லிக் கொடுத்த ஒரே கேப்டன் இன்னைக்கு தெய்வமாக வாழ்ந்துக்கிறாரு. அவர் இல்லாதது எங்கள் மிகப்பெரிய வருத்தம். எங்களுக்கு அவர் இல்லாத மிகப்பெரிய வருத்தன்றது மட்டும் கூட இல்லாமல் எங்களுக்கு மிகப்பெரிய துயரமும் கூட சரி. ஏன்னா அவர் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆளுமையில் உட்காந்து ஆளணும், மக்களுக்கு நல்லா செய்யணும்னு நினச்சோம். அவர் இல்லாதது மிகப்பெரிய வருத்தம் தான் சார் எங்களுக்கு. ஏன்னா இன்றைக்கி அன்னதானத்தை மட்டும் சொன்னதோடு மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்த கடந்த அவர் இறந்த இந்த ஓராண்டு காலமும் அவர் இன்றைக்கி செய்துங்கிறாங்கனாக்கா வேறு எந்த இந்தியாவிலே இல்லை உலகத்திலே எந்த இடத்துலையுமே அவரோட இது மாதிரி அன்னதானம் பண்ணி செய்து இடமே தொடர்ந்து பண்ணியிருந்துக்கிறாங்க. அது கேப்டனுடைய ஆசீர்வாதம் தான். இன்றைக்கி கருட பகவானே மேலேருந்து மரணம் அடையும் போதும் கருட பகவான் காட்சி வந்தார். இது இன்றைக்கி ஒரு ஆண்டு வந்தது, இன்றைக்கி காட்சி கொடுக்குறாரு. எங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு தான் கேப்டன் இல்லாது. அவர் தெய்வமாக இருந்து வழி நடத்தணும்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு அவருடைய இழப்பு ஒரு வெற்றிடமாக இருக்குது. அந்த வெற்றிடத்தை வேறு யாராலும் நிரப்ப முடியும்னு நினைக்கிறீங்களா? அது காலம் தான் மேடம் போய் சொல்லணும். காலம் தான் அதை சொல்ல முடியும். எங்களுடைய அந்நியார் எங்களுடைய சின்ன கேப்டன் தொடர்ந்து அவருடைய கேப்டன் சொன்ன வழியும் அந்த வழிமுறைகளை பயன்படுத்தி இன்றைக்கி மக்களுக்கு செய்துக்கிறாங்க. எங்களுடைய கேப்டன் இளைய விஜய பிரபாகரன் அவர்கள் தமிழ்நாட்டை ஆளணுன்றது எங்களுடைய மிகப்பெரிய இது மனசில் இருக்கு மேடம். எங்கள் அந்நியார் அவர் துணை இருந்து அவர் எல்லாம் செய்யணுன்றாங்க. எங்கள் விஜய பிரபாகரன் கேப்டன் மாதிரியே அவர் இருக்கிறதுனால அவர் எங்களுக்கு செய்வார்ன்ற மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவர் இல்லாத போது கூட அந்த வழியை பயன்படுத்தி இன்றைக்கி செய்து நிற்கிறாருன்னா அது மிகப்பெரிய விஷயம். எங்கள் அண்ணியுடைய ஆளுமையும் எங்களுடைய இளைய கேப்டன் விஜய பிரபாகரன் அவர்களுடைய அந்த தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் தொடர்ந்து எங்களுக்கு கட்சிக்கு வலுவூட்ட கொடுத்தாரு. அவர் கண்டிப்பாக எதனா செய்வார்னு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது மேடம். கேப்டன் எப்பயுமே எங்கள் இதயத்தில் தான் இருக்கிறாரு. அவர் எப்பயுமே நாங்கள் பிரித்து பார்க்க முடியல. அவர் எப்பயுமே எங்கள் இதயத்தில் எப்பயுமே குடியிருக்கிறாரு. அவர் மறைஞ்சிட்டாருன்ற ஒரு எண்ணமே இல்லை. கேப்டன் எப்பயுமே பார்த்தோன்னா எப்போ ஒரு லட்சியத்துக்கோசம் கட்சி ஆரம்பித்தாரோ அவர் லட்சியம் முடிகிற வரைக்கும் நிறைவேற வரைக்கும் அந்நியார் பின்னார் இருந்து பக்கத்துணையாக இருக்கும். திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் எந்த கட்சியிலையும் நினைவு நாளுக்கு இந்த அளவுக்கு கூட்டம் வராது. சும்மா அமைச்சர் எம்எல்ஏ சும்மா ஒரு 5 பேர் 10 பேர் கூட்டிகிட்டு மீட்டிங்னு சொல்லுவாங்க. இது அப்படி இல்லை. இது பார்த்தீங்களா, இதுதான் உண்மையான தொண்டம். காசு கொடுக்குற கூட்டம் எது, காசு கொடுக்காத கூட்டம் எதுன்னு சொல்லுவாங்க. மற்ற அமைதி ஊர்வலத்தெல்லாம் மற்ற கட்சி ஆளுங்கட்சி எதிர்கட்சிக்கெல்லாம் அனுமதி தராங்க. இந்த தேமுதிகக்கு அனுமதி எதுக்கு தரல? அதுக்கு சொல்லத்துக்கு அவங்களுக்கு இது இருக்குதா? சேகர் பாபு சொல்கிறாப்புல இதேமாரி எதுவும் ஊதி பெருசாக்காதீங்கன்னு. முதல் நினைவு நாள் வருது. இதேமாரி அனுமதி தந்தாங்களா? அமைதி ஊர்வலத்துக்கு அனுமதி தந்தாங்களா? ஜெயலலிதாக்கு தந்தாங்கல்ல, கருணாநிதிக்கு தந்தாங்கல்ல. ஆட்சிக்கு வராமலே நாங்கள் எவ்வளோ சேரும் தெரியுமா? காலையில் அன்னதானம் போட்டு வரோம். நாங்கள் ஆளுங்கட்சி அன்னதானம் போகிற மாட்டேன்றான். அன்னதானத்துக்கே பேர் போனவர் இவர்.
அவர் பேரை சொல்லி சாத்தவங்க நிறைய பேர். ஐப்பங்கோயிலுக்கு மாலை போட்டுக்கிறேன். நிறைய பேர் சொன்னாங்க ஐப்பங்கோயில் மாலை போட்டுன்னு போகக்கூடாது, இரங்கல் இது விஷயம் போகக்கூடாதுன்னு. மாலை போட்டுன்னுக்கிறேன். 48 நாள் விரதம் இருக்குது. ஜனவரி 5 போகிறோம். அப்படி இருந்தும் நான் வந்து கேப்டன் பார்க்க வரேன்னா அவர் ஒரு தெய்வமாக மதித்து, அன்னதான பிரபுவாக மதித்து, அவரை நிறைய பேர் இப்போ எங்கள் வழுதாவூர்லேருந்தே பார்த்தோம்னா கட்சி மாலையெல்லாம் அணிந்து நிறைய பேர் வந்துக்கிறாங்க. அவங்களாம் வந்து கேப்டனுக்கோசம் வந்து நினைவு நாளுக்கு மாலை போட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து ஐப்பங்கோயிலுக்கு மாலை போட்டுறதுனால வந்து நாங்கள் பார்க்குறோம். இவ்வளோ ஜனங்க இப்போ பார்க்க வராங்கல்ல, அவர் தேர்தல் நின்னார்ல, அவ்வளோ ஜனங்க ஓட்டு போட்டால் அவர் கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பார். ஆனால் அந்த இடத்துல ஜனங்க என்ன பண்ணாங்கன்னு ஒன்றுமே புரியல. அவர் வந்து வீட்டாண்டே ரேஷன்லாம் தரேன்னு சொன்னார். ரெண்டாவது டெய்லி நான் கேப்டன் சேனல் பார்ப்பேன். அவ்வளோ நன்கொடை கொடுத்துருக்காரு. காந்தி தாத்தா மாதிரி, மகாத்மா காந்தி மாதிரி அவ்வளோ நன்கொடை. காந்தி தாத்தா வந்து உடம்பால் உழைப்பு கொடுத்தாரு, இவர் வந்து பொருளால் கொடுத்தாரு. ஆனால் ஜனங்க வந்து கைவிட்டுட்டாங்க. அது வந்து அவங்க செஞ்ச மகா துரோகி தான். இப்போ இவ்வளோ ஜனங்க வந்திருக்காங்கல்ல, இவ்வளோ ஜனங்க ஓட்டு போட்டு அவர் கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பார். ஆனால் ஜெயிக்கலாம். பாருங்கள், கருட ரூபத்தில் மேலே வந்து ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. சுற்றி கருட ரூபத்தில் வந்து நாராயணா, பெருமாளா, கோவிந்தான்ற ரூபத்தில் எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. நான் மறைஞ்சாலும் மேலேருந்து உங்களை பார்ப்பேன்னு சொல்லிட்டு போனார். அதே மாதிரி கருட ரூபத்தில் வந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. வாழ்த்துக்கள், வாழ்க பண்ணுற, வாழ்க கேப்டன், வாழ்க கேப்டன். அவர் பல்லாண்டு வாழ்ற மேலேருந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டே இருந்தார். இன்றைக்கி கருட ரூபத்தில் சுற்றி வராரு. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பெருமாள் கூட நாங்கள் பார்க்கல, இவருக்கு திரும்பி வராரு. என்னை பார்க்க இவ்வளோ ஜனங்க வந்துக்கலாம். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவருடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். வாழ்க கேப்டன், வாழ்க கேப்டன், வாழ்க வாழ்முடன். குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.